நீண்ட காலமாக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருப்பவர், மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையில் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இந்த முறை அமைய வாய்ப்பு இருக்கு? முதலில் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிற புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜனநாயக திருவிழாவை அதை பெருவிழாவாக அணுகி இருக்கிற இடத்திற்கே வருகை தந்து இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கிற வசதிகளை மிக சாதுரியமாக பயன்படுத்துகிற உங்கள் அணுகுமுறைக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மும்முனை போட்டியில் யாருக்கு வாய்ப்பு என்று கேட்கிறீர்கள். 4 முனை போட்டி நிலவுவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிற நிலையில், பக்கத்துல கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு, ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு முனைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மும்முனை போட்டி திமுகவுக்குத்தான் சாதகமாக இருக்கும். திமுகவுக்கும் திமுக சார்ந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா இது தமிழ்நாட்டை யார் ஆளுவது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல, இந்தியாவை யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் இந்தியா என்கிற கூட்டணிக்கு அகரம் எழுதியவர் திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். இந்த முயற்சிக்கு முகம் தந்து அதற்கு முகவரியும் தந்து பூனா, பாம்பே, டெல்லி என்று எல்லா இடங்களிலும் போய் வந்து அதை ஒருங்கிணைக்கிற பணியில் எனக்கு தெரிந்து இந்த பணியை ஒரு தேசிய கட்சி செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருந்து கொண்டே தேசிய அரசியலில் ஒரு புதிய தடத்தை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு பதித்திருக்கிறார். அது அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு முந்தைய நிலையா, அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு பிறகு அதிமுக பாஜகவினுடைய மும்முனை போட்டி அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த கட்சிக்கு நீங்க ஒன்னு தவறாக இந்த நாட்டில் ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறார்கள். ஏன்னா பிஜேபி என்கிற கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய முயற்சியும் உழைப்பும் அவருடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். ஆனா அந்த கட்சியில அவரையே ஏத்துக்கிடல யாரும். பிஜேபி கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையை அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி சொல்றீங்க? அதை எல்லாத்தையும் பழகிட்டேன். எல்லாத்தையும் பழகிருக்கீங்க? பழகிட்டு இருக்கேன். அங்க திமுகவில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த, துணை பொதுச் செயலாளராக இருந்த, அதிமுகவில் 6 ஆண்டு காலம் மேலவை உறுப்பினராக இருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த விபி துரைசாமிக்கு எந்த மரியாதையும் அங்க கிடையாது. அந்த கட்சியில இன்னைக்கு இருக்கிற முக்கியமானவர்களாக பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஏஜி சம்பத் 1967 அண்ணாவுக்கு துணை நின்ற ஏஜி கோவிந்தசாமியினுடைய மகன். அவர் இல்ல, கட்சியில அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலை திரு அண்ணாமலை தலைமையில தான் தமிழ்நாட்டில் பாஜக தேர்தலை சந்திக்க போகுது. அதான் அந்த கட்சிக்கு இருக்கிற பெரிய சாபக்கேடு. அண்ணாமலை தோற்கடிக்கப்பட போகிறார் என்பது உண்மை, அது வேற. ஆனா அண்ணாமலைக்கு அதைவிட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தேர்தல் முடிவில் வருமானால் அதை பிஜேபி கட்சி நிர்வாகிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் என்பதுதான் கோவையிலிருந்து எனக்கு வந்து கொண்டிருக்கிற தகவல்.